தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் மணமகள் மன்றங்கள் என்ற பெயரில் லைட் மதுபான கட்டிடங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றபோது வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் புதிய மதுபான கூடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரியில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் புதிய எலைட் பார் என்று சொல்லக்கூடிய மதுபான கூடம் அமைக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மதுபான கூடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று ஆறுமுகநேரியைச் சேர்ந்த அதிமுக, பாஜக, விசிக, நாம் தமிழர் கட்சி, தேவைக்க உட்பட அனைத்து கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், வியாபாரிகள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் அதுவரை போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் போலீசார் கேட்டுக்கொண்டனர். இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் சாலையோரம் நின்று கொண்டிருந்தனர். நீண்ட நேரம் ஆகியும் அதிகாரிகள் யாரும் வராத நிலையில் திடீரென போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்தனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அனைவரையும் வேனில் ஏற்றி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இதனால் அங்கு 1 மணி நேரத்திற்கு மேல் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.